باب بيع الذهب بالورق يدا بيد. حدثنا عمران بن ميسرة حدثنا عباد بن العوام أخبرنا يحيى بن أبي إسحاق حدثنا عبد الرحمن بن أبي بكر عن أبيه رضي الله تعالى عنه قال نهى النبي صلى الله عليه وسلم عن الفضة بالفضة والذهب بالذهب إلا سواء بسواء وأمرنا أن نبتاع الذهب بالفضة كيف شئنا والفضة بالذهب كيف شئنا. قال وزيني حدثنا فقيبة حدثنا جدير عن الشيباني وقال في الحندة والزبيب سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل وسلم وبارك عليه. حدثنا شعبة عن عمرو وقال أبي البختري سمعت عباس رضي الله عنهم نهى النبي صلى الله عليه وسلم. سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل وسلم وبارك عليه اللهم صل وسلم وبارك عليه. باب السلم في النخل. حدثنا أبو الوليد حدثنا شعبان عمرو عن أبي البختري قال سألت ابن عمر رضي الله عنهما عن السلم في النخل فقال نهي عن بيع النخل حتى يصلح وعن بيع الورق نساء بناجر. وسألت ابن عباس عن السلم في النخل فقال نهى النبي صلى الله عليه وسلم عن بيع النخل حتى يؤكل منه أو يأكل منه وحتى يوزن. سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل وسلم وبارك عليه. اللهم قبره الكريم بعرف شريف من صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا ورضا نفس الله وزنة عرش الله ومداد كلمات الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் ஒளிந்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் பேரருளும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அளப்பெரும் நேசமும் நல்லோர்களின் துஆ பரக்கத்தும் குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மகானை உலகெங்கிலும் போற்ற செய்துள்ளானோ இமாமுனா வ முர்ஷிதுனா புகாரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் ஃபைல் பரக்கத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இன்றைய தினத்தில் சஹீஹுல் புகாரி ஷரீஃபினுடைய 8வது ஜுசுவில் துவங்கப்பட்ட பாடம் பாபு தஅஜீலில் இஃப்தார். அது முதல்
சிறுவர்களுக்கு நோன்பு நோற்பதினுடைய அவசியம், எந்தெந்த தினங்களிலெல்லாம் நோன்பு நோற்பது சிறந்தது, எந்தெந்த தினங்களிலெல்லாம் நோன்பு நோற்பது என்பது ஹராமாக்கப்பட்டது, இவைகளையெல்லாம் இன்றைய பாடத்தில் கூறி வந்தார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிற்குள் நாம் செல்வதற்கு முன்னால் நாம் சில அடிப்படை விஷயங்களை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அடிப்படையான விஷயங்கள் ஒருவரின் மனதில் ஆழமாக இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வார்த்தைகளை கொண்டு ஹதீஸுகளை செலுத்தினாலும், எத்தகைய நயமான வார்த்தைகளை கொண்டு குர்ஆனை உள்ளத்தில் புகத்தினாலும் உள்ளத்தில் புகுவது என்பது சந்தேகமான ஒன்றுதான். அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், உலகம் ஆகிரத்தை காட்டிலும் அதிக தேவையுடையதாகவும் அதிக நினைவு உடையதாகவும், துனியாவினுடைய தேவை நாளை மறுமையினுடைய தேவையை காட்டிலும் மிக மிக அதிகமானதாகவும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல், இந்த காலகட்டத்தில் இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ஹதீஸுகளுக்காக வேண்டியும் இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தங்களின் வாழ்க்கையை எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு அதை சிரமத்தையும் சகித்து கொண்டு இன்பமாக ஏற்று அவர்கள் நடந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்தால்தான் அந்த ஹதீஸுகளினுடைய விளக்கங்களும் நமக்கு நஃபை தரும். அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அடிப்படையான சில விஷயங்களை நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக ஒரு சில விஷயத்தை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்திவிட்டு பாடத்திற்குள் செல்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்குவதற்கும் முறையாக விளங்கிக் கொள்வதற்கும் நல்ல தௌஃபீக்கை அவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இமாம் ஜர்னூஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 18,000 உலகங்களை அவன் படைத்திருக்கின்றான். ஆலம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று மோதுகின்றோம் அல்லவா, அந்த ஆலமீன் அதற்கு அவர்கள் விளக்கம் கூறும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 18,000 உலகத்தை அவன் படைத்திருப்பதாகவும் அதில் ஒன்றுதான் இந்த உலகம் என்பதாகவும் இமாம் ஜர்னூஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். அருமையானவர்களே, அதிலும் ஒட்டுமொத்த படைப்பிலும் சிறப்பான ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்படியானால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் சில காரியங்களில் ஈடுபடலாம், நாம் சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்படியானால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திற்கென்று நாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதோடு நமக்கென்று ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை இல்லாமல் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தேர்ந்தெடுப்பது என்பது இருக்காது. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை எல்லா படைப்புகளையும் விட சிறந்த படைப்பாக தேர்ந்தெடுத்ததோடு மாத்திரமில்லாமல் அவனுடைய நோக்கமாக தனது அருள்மறை குர்ஆனிலே ஒன்றை நமக்கு கற்றுத்தருவான். வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே தவிர ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்று சொன்னால் குடும்பம் பிள்ளைகளுக்காக வேண்டி உழைக்கக்கூடாதா? உலகத்திற்கு உண்டான கல்விகளை கற்கக்கூடாதா? உலகத்தில் உண்டான காரியங்களில் ஈடுபடக்கூடாதா என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுத்தருவார்கள். நீங்கள் நடந்தாலும் அதிலும் இபாதத் இருக்கின்றது, நீங்கள் பார்த்தாலும் அதிலும் இபாதத் இருக்கின்றது, மனைவிகளுக்கு நீங்கள் ஒரு பருக்கை உணவை ஊட்டிவிட்டாலும் அதிலும் உங்களுக்கு இபாதத் இருக்கின்றது. ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் இபாதத்தாக கூடிய வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிவகைகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் இந்த உலகத்தினுடைய அவசியத்திற்காக வேண்டி பெருமானாரினுடைய வார்த்தைகளையும் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் மறந்தவர்களாக சில சமயத்தில் நாம் வாழ்ந்து விடுகின்றோம். அருமையானவர்களே, எப்படியானாலும் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்காக மாத்திரம் என்பதை நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த உலகத்தில் தான் நாம் செயல்படுத்தும்படி அவன் நமக்கு ஏவினாலும் கூட
ஏவினாலும் கூட இந்த துனியாவை பற்றி நாம் விளங்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இந்த துனியா எப்படிப்பட்டது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் என்பது மறுமைக்கான விளைநிலம் என்பதாக கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, உலகத்தை இழந்து ஒருவர் மறுமையை தேட முடியாது. உலகத்தை விட்டுவிடு என்று எந்த பெருமக்களும் கூறியது கிடையாது. யாராவது ஒரு பெருமகனார் தர்க்கு துன்யா என்று சொன்னால் நாம் ஷரகளை பார்க்கும் பொழுது விளக்கமாக கற்றுத்தருவார்கள், ஹுப்பு துன்யா என்பதாக கற்றுத்தருவார்கள். உலகத்தில் தான் மறுமைக்கான விளைநிலம் இருக்கும் பொழுது உலகத்தை எல்லாம் விட்டுவிடக்கூடாது என்றாலும் உலகத்தையே நாம் இஅ்திஸாம் என்று சொல்வார்கள், அதையே பற்றி பிடித்தவர்களாகவும் இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய ஆசைகளை மாத்திரம் அடைவதை மாத்திரம் நோக்கமாக கொண்டு வாழ்ந்துவிடக்கூடாது. அப்படியானால் இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் பெருமானாரினுடைய வார்த்தையாக பதிவு செய்வார்கள், யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் உலகத்திற்கு தேவையான, உலகத்திற்கு வாழ்வதற்கு அவசியமான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஹலாலான முறையில் அவர் பெறுகின்றார் என்று சொன்னால், அவருடைய நோக்கம் ஆகிரத்தாக இருந்தது என்று சொன்னால், அந்த மனிதர் எப்படி ஆகிரத்திற்காக வேண்டி இந்த தேவைகளை இந்த துன்யாவில் எடுத்துக்கொள்வாரோ அவருக்கு இந்த துன்யா மறுமையில் மஸ்ரஅத்தாக அமையும் என்பதாக கற்றுத்தருவார்கள், விளைநிலமாக அமைந்துவிடும் என்பதாக கற்றுத்தருவார்கள். அதே போன்று யார் ஒருவர் இந்த துன்யாவில் உள்ள அவசியமான காரியங்களை எல்லாம் தன்னுடைய துன்யாவின் இன்பத்திற்காக, துன்யாவை அனுபவிப்பதற்காக, உலகத்தில் நாம் பேரும் புகழுடனும் இன்பமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதை மாத்திரம் நோக்கமாக கொண்டு யார் உலகத்தை தேடுவார்களோ, அருமையானவர்களே, இந்த தேட்டம் என்பது நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி உள்ளடங்கிவிடும், நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் உள்ளடங்கிவிடும். இந்த காரியங்களில் எல்லாம் யார் ஒருவர் ஆகிரத்தை நினைவு கொள்ளாமல் துனியாவிற்காக ஒருவர் செய்வாரோ அவருக்கு இந்த துனியா முஹ்லிகத்துஹு, அவரை மறுமையில் அழிக்கக்கூடியதாக ஆகிவிடும் என்பதாக இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்றொரு இடத்தில் கற்றுத் தருவார்கள், ஹுப்பு துன்யா ரஅஸு குல்லி ஹதீஅத்தின், எல்லா பாவங்களுக்கும் தலையானது என்ன தெரியுமா? உலகத்தினுடைய பற்று, உலகத்தினுடைய பேராசை, உலகத்தினுடைய இன்பம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, நாம் மனதில் பதித்துக் கொள்வோம், உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததன் நோக்கம் அவனை வணங்குவதற்காக. இந்த உலகம் எப்படிப்பட்டது? பல இச்சைகளையும் பல அலங்காரங்களையும் ஒரு இடத்தில் இப்லீஸ் கூறுவான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் அவன் சபதம் எடுத்து கூறுவான், ல உஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்த் வ ல உக்வியன்னஹும் அஜ்மஈன், இந்த அகிலத்தார் மக்களுக்கெல்லாம் உலகத்தை அலங்காரமாக காட்டி அதன் மூலமாக நான் அவர்களை நிச்சயமாக வழிகெடுப்பேன் என்று இருக்கின்றான். அருமையானவர்களே, உலகத்தினுடைய சூழ்ச்சிகள், உலகத்தினுடைய அலங்காரங்கள், இவைகளையெல்லாம் நாம் பெருமக்களினுடைய வார்த்தைகளை கொண்டு இனம் கண்டறிந்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்தோமானால் இம்மையும் நாளை மறுமையும் சுபிச்சமாக அமையும். இப்படி வாழக்கூடிய மக்களுக்குத்தான் ஹதீஸினுடைய வார்த்தைகளும் குர்ஆனினுடைய வார்த்தைகளும் தங்களின் வாழ்க்கையாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஃபை கொடுப்பான் என்பதாகவும் பெருமக்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, நம்முடைய மனதில் எப்பொழுதும் இங்கே படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைய ஹதீஸ் ஷரீஃபில் முதலாவது ஹதீஸாக சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லா யஸாலுன் நாசு பிகைரின், மனிதர்கள் நலவை கொண்டு நீங்கவே மாட்டார்கள், ஹைரான காரியங்களை கொண்டு அவர்கள் நீங்க மாட்டார்கள், அதிலே இருப்பார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? மா அஜ்ஜலுல் ஃபித்ர, எப்பொழுது அவர்கள் நோன்பு நோற்பதை விரைவுபடுத்தி கொண்டிருப்பார்களோ, அவர்கள் நோன்பு நோற்பதை தாமதப்படுத்தாமல் விரைவுபடுத்தும் காலமெல்லாம் அவர் ஹைரிலேயே இருப்பார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, நாம் ஒன்றை சிந்திக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களும் சுமார் 13 மணி நேரம் வரை தாகித்து இருப்பார்கள், பசித்திருப்பார்கள். அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் ஒரு 5 நிமிடம்
பிற்படுத்தினால் என்ன வந்து போகின்றது என்று சொன்னால், மேன்மக்கள் கற்றுத்தருவார்கள், நீங்கள் சிந்திப்பதெல்லாம் இருக்கட்டும், அல்லாஹ் ரசூல் ஒரு வாதம் சொன்னார்கள் என்று சொன்னால் அதை பின்பற்றுவதுதான் ஒரு முஃமினுக்குண்டான அடையாளம் என்பதாக கற்றுத்தருவார்கள். அருமையான சகோதரர்களே, சில மக்கள் நாம் நோன்பு திறப்பதை பிற்படுத்துவதனால் ஏதேனும் நன்மை இருக்கின்றது என்று கருதினால், அப்படி கருதுவது என்பது ஹிலாஃபு சுன்னத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிமுறைக்கு மாற்றமானது என்பதாக ஃபத்ஹுல் பாரி போன்ற சஹீஹுல் புகாரியினுடைய விளக்க உரைகள் நமக்கு தெளிவாக கற்றுத்தரும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து பயணிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அப்துல்லாஹ் பின் அபு அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு விஷயத்தை அறிவிப்பார்கள். குன்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபரின், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் நான் ஆகியிருந்தேன். ஃபஸாம ஹத்தா அம்சா, மாலை வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். காலலி ரஜுலின், அந்த மாலை பொழுது வந்த சமயத்தில் ஒரு மனிதரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்சில் ஃபஜ்தஹ்லி, எனக்காக வேண்டி, நோன்பு திறப்பதற்காக வேண்டி நீங்கள் உணவை தயார்படுத்துங்கள், மாவை குலைத்து நோன்பு திறப்பதற்கான உணவை தயார்படுத்துங்கள் என்பதாக கூறும் பொழுது அந்த சஹாபி கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் மாலை நேரம் முழுவதுமாக மறைகின்ற வரையிலும் நாம் தாமதித்து இருக்கலாமே என்று கூறும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் சொல்வார்கள், இன்சில் ஃபஜ்தஹ்லி, நீங்கள் இறங்குங்க, நீங்க போய் எனக்காக மாவு தயார் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்தில் கூறுவார்கள், மாலை நேர பொழுது மறைய தொடங்கிவிட்டால், இரவு நேரம் ஆரம்பமாகிவிட்டால் நீங்கள் உடனடியாக நோன்பு திறந்து விடுங்கள், உடனடியாக நோன்பை திறந்து விடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவதாக இன்றைய பாடங்களில் நம்மால் காண முடிகின்றது. அருமையானவர்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆஷூரா தினத்தன்று ஒரு தோழரை, சஹாபியை மதீனாவினுடைய புறநகர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அனுப்பி வைத்து சொல்லுவார்கள், இன்றைய தினத்தில் ஆஷூரா தினமாக இருப்பதினால் மன் அஸ்பஹ முஃப்திரன், யாரெல்லாம் இன்றைய காலத்தை நோன்பு நோற்காதவர்களாக இருக்கின்றார்களோ, யார் இன்றைய பகலை நோன்பு நோற்காதவர்களாக இருக்கின்றார்களோ, ஃபல் யுதிம்ம பகியத யௌமிஹி, தங்களின் அந்த தினத்தில் இருக்கக்கூடிய பாக்கி நேரங்களை அவர்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கற்றுத்தருவார்கள். தொடர்ச்சியாக அந்த வந்த மனிதர் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புறநகர் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், ஒமன் அஸ்பஹ ஸாயிமன், யார் ஒருவர் இந்த பகலை நோன்பு நோற்றவர்களாக கழித்திருப்பார்களோ ஃபல் யசும், அவர் அந்த நோன்பை பரிபூரணப்படுத்தட்டும். இந்த விஷயத்தையெல்லாம் அந்த மக்கள் கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, ஃபகுன்னா நசூமுஹு, அந்த வந்த மனிதர் எங்களுக்கு இந்த விஷயத்தை அறிவித்தவுடன் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா, அந்த நாளில் உள்ள மீதி தினத்தை எல்லாம் நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக ஆகிவிட்டோம். தொடர்ச்சியாக கற்றுத்தருவார்கள், ஒன்று சவ்விமு சிபியானனா, எங்களினுடைய சிறு குழந்தைகளையும். இதுதான் விஷயம். அருமையானவர்களே, இங்கு சொல்லப்படக்கூடிய தினம் ஆஷூரா தினம், ஒரு சுன்னத்தான நாள் என்றாலும் கூட சஹாபா பெருமக்கள் பெருமானாரினுடைய வார்த்தைகளை தங்களின் வாழ்க்கைகளாக மாற்றுவதோடு மாத்திரமில்லாமல் தங்களின் அடுத்த சந்ததிகளுக்கு அந்த நல்ல உபதேசங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். அருமையானவர்களே, எங்களுடைய சிறு பிள்ளைகளையும் நாங்கள் நோன்பு நோக்க செய்தோம். அதோடு விட்டுவிடலை, அவங்களுக்கு நல்லா தெரியும், சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் பசி தாங்க மாட்டார்கள். தொடர்படியாக சொல்லுவார்கள், ஒன்னஜிஅலு லஹும், அந்த சிறு பிள்ளைகளுக்காகவே நாங்கள் அமைத்து கொடுத்தோம். என்னது தெரியுமா, அல் லுஅபத மினல் ஐஹின், கம்பளியால் ஆன விளையாட்டு பொருட்களை நாங்கள் அமைத்து கொடுத்தோம். ஏனென்றால் ஃபஇதா பகா அஹதுகும், அந்த சிறு பிள்ளைகளிலிருந்து ஏதேனும் ஒரு சிறு பிள்ளை பசியின் காரணத்தினால் அழுதார்கள் என்று சொன்னால் அஅதைனாகுதாக்க, அந்த விளையாட்டு பொருட்களை அந்த அழும் பிள்ளைகளிடத்தில் நாங்கள் கொடுத்து விடுவதோடு ஹத்தா யகூன இன்தல் இஃப்தார், அவர்கள் நோன்பு திறக்கின்ற வரையிலும் அவ்வாறு நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்போம். அவர்களுக்கு நோன்பு நிறைவுபடுத்துகின்ற வரையிலும் நாங்கள் விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவர்களின் அழுகையை நாங்கள் மறக்கடித்து விடுவோம் என்பதாக
சஹாபா பெருமக்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அருமையானவர்களே, இந்த ஆஷூரா தினத்தினுடைய நோன்பை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், கற்றுத்தருவார்கள், அடுத்த வருடம் நான் பாக்கியாகி இருந்தால் நான் ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோற்பதோடு, அதாவது முஹர்ரம் மாதம் 10வது தினம் நோன்பு நோற்பதோடு தாசுஆ என்ற 9வது தினத்திலும் நான் என்ன செய்வேன், நோன்பு நோற்பேன் என்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவார்கள். அருமையானவர்களே, மேலும் நமக்கு அஹ்மது போன்ற கிதாபுகளில், ஹதீஸ் கிதாபுகள் நமக்கு தெளிவாக கற்றுத்தருவார்கள். இந்த ஆஷுரா தினத்தினுடைய நோன்பு என்பது யகூதிகளிடம் வளமையாக இருந்து வந்தது. பொதுவாக யகூதிகளுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்பது மூமின்களுக்கு உண்டான ஒரு ஏவல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கற்றுத்தருவார்கள், சூமு யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்தினுடைய நோன்பை நீங்கள் பிடித்து வாருங்கள். வஹாலிஃபுல் யகூத, யகூதிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். வசூமு கபலகு யௌமன் வபஅதகு யௌமன், நீங்கள் ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோற்பதோடு அதற்கு முன்தினமோ அல்லது பின்தினமோ சேர்த்து நீங்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த விஷயம் அஹ்மது போன்ற கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது. அருமையானவர்களே, நாம் இந்த நிகழ்வுகளையும் இந்த நடைமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதோடு நம்முடைய அடுத்த சந்ததியினர்களுக்கும் நாம் முறையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்றைய காலகட்டம் உலகத்தினுடைய படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால் மார்க்கத்தினுடைய மகத்துவம் நாம் குறைந்தவர்களாக இருக்கின்றோம். அருமையானவர்களே, பெருமக்கள் கற்றுத்தருவார்கள், இந்த மார்க்க கல்வி எப்பொழுது ஒருவருக்கு பிரயோஜனம் கொடுக்கும் தெரியுமா? ஒரு மக்களுக்கு நாம் இந்த மார்க்க கல்வி இழந்து விட்டோம் என்பது எப்பொழுது கை செய்து பெறுவார்கள் தெரியுமா? அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவன் கருணையை கொண்டு பாதுகாத்து அருள் புரியட்டும். அருமையான சகோதரர்களே, சக்ராத்தினுடைய வேளையில்தான் நம்முடைய காலத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்து விட்டோம். உலகத்திற்காக வேண்டிய செலவழித்து விட்டோம். அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தையே நாம் நோக்கமாக கொண்டு வாழ்ந்து விட்டோம் என்பதெல்லாம் அந்த தருணத்தில் விளங்குவதற்கு முன்னால் நாம் விழித்து கொள்ள வேண்டும். மேன்மக்கள் கற்றுத்தருவார்கள், யார் இந்த உலகத்தில் தங்களின் முடிவு நாள் முந்துவதற்கு முன்னால் யார் விழித்து கொள்வார்களோ அவர்களே மறுமையில் பிழைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நம் யாவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, ஒருவேளை ஒரு மனிதர் ஆஷுரா தினத்தன்று மாத்திரம் நோன்பு நோட்டால் அது குற்றமாக அமையாது, அது பாவமாகவும் அமையாது என்பதாக இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல் உம்மு என்ற தங்களின் கிரந்தத்தில் பதிவு செய்துள்ளார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சுன்னத்தான காரியங்களை நாம் அதிகமாக்க வேண்டும். பெருமானாரினுடைய நடைமுறையை கொண்டு நாம் அதிகப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஃபர்லான காரியங்கள் விடுபடுவது என்பது தவிர்த்து கொள்ளலாம். அருமையானவர்களே, அடுத்த பாடமாக விசால் என்ற பாடம். விசால், அல் விசால் என்று சொன்னால் தொடர்படியாக நோன்பு வைத்தல். அன்றைய காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு தலைவனானவர்கள், முஸ்தபா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களை நம்மோடு நாம் என்ன செய்திட முடியாது, கம்பேர் பண்ணிடவே முடியாது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தருணங்களில் தொடர் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த தொடர் நோன்பை குறித்து மார்க்க நமக்கு கற்றுத்தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கற்றுத்தருவான், சும்ம அதிம்மு ஸியாம இலல் லைல், நீங்கள் இரவு நேரம் ஆரம்பமாகிவிட்டால் உங்களது நோன்பை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் நோன்பை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். அருமையானவர்களே, இப்படி இருக்க சில மக்கள் இதை நன்மை என்று கருதி கொண்டோ இதை மேல்மிச்சமான அமல் என்று கருதி கொண்டோ இவ்வாறு தொடர் நோன்பு இருப்பது என்பது முறையாகாது என்பதாக விளக்க உரையாளர்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள். ஒரு சமயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கற்றுத்தருவார்கள், நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விசால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்படியாக நோன்பு நோற்பதை தடுத்துள்ளார்கள். யார் ஒருவர் பகலிலிருந்து மாலை நேரம் மகரிபு நேரத்திலும் கூட நோன்பை இஃப்தார் முறித்து கொள்ளாமல் அதையும் தொடர்ந்து மறு
மறுநாள் சக நேரத்திலும் நோற்பதற்குண்டான காரியங்கள் ஈடுபடாமல் நான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் இபாதத் செய்கின்றேன் என்று யாராவது ஒருவர் செய்தால் அது முறையாகாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது போன்ற தொடர்படியான நோன்பை தடுத்துள்ளார்கள். எதற்காக தெரியுமா? ரஹ்மத்தல் லஹும், இந்த மக்களுக்கெல்லாம் இரக்கத்தின் காரணத்தினால் மக்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தடுத்துள்ளார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிப்பார்கள். தொடர்ச்சியாக சஹாபா பெருமக்கள் பெருமானாரிடம் எந்த விஷயத்தையும் விளக்கம் பெறுவதற்காக கேட்டு விடுவார்கள். அதில் பணிவு நிறைந்திருக்கும், தங்களின் முன்னேற்றம் நிறைந்திருக்கும், பெருமானாரின் மகத்துவம் தங்களுக்கு நிறைந்திருக்கும். அதன் காரணத்தினால் தான் கேள்வி கேட்பார்கள் என்பதை விளங்க வேண்டும். இது ஒரு குறுக்கீடான ஒரு கேள்விகள் அல்ல என்பதை விளங்க வேண்டும். சஹாபாக்கள் பெருமானாரை ரசூல்மார்களின் தலைவராக அந்த மகத்துவத்திலேயே பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுமே மாசூமீன்கள் என்று வருகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு சிறு தவறை நாடுவது என்பது அது முஹாலான விஷயமாகும், அசாத்தியமான விஷயமாகும் என்றிருக்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தொடர்ச்சியாக கேட்பார்கள், இன்னக்க துவாசில் யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மகத்துவத்தில் இருக்கும் பொழுது தொடர் நோன்பு நோக்கின்றீர்களே என்பது போன்று கேட்கும் பொழுது கால சய்யிதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி நிச்சயமாக நான் லஸ்து கஹைஅதிக்கும், உங்களை போன்றவன் அல்ல என்பதாக விளக்கி தருவார்கள். அருமையானவர்களே தொடர்ச்சியாக கற்றுத் தருவார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி நிச்சயமாக நான் இத்இமுனி ரப்பி வயஸ்கீன், என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்னை படைத்து பரிபாலிக்க கூடியவன், எனக்கான உணவை எனக்கு புகற்றி கொண்டிருக்கின்றான், எனக்கான தாகத்தை அவன் தீர்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, மார்க்கம் எதை கற்றுத்தருகின்றதோ அதை செய்வதுதான் ஒரு முஃமினுக்கு உண்டான அடையாளம். அது அல்லாமல் நான் ஈமானில் கூடியவன் என்பதற்காகவோ நான் வலுப்பெற்றவன் என்பதற்காகவோ தனிமையிலோ அல்லது பரகசியத்திலேயோ நாம் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடாது. ஜக்காத் கொடுக்க வேண்டும், தந்தது ரப்புல் ஆலமீன் என்பதற்காக நாம் ஜக்காத் கொடுக்கின்றோம், அதை 2.5% தான் கொடுக்க வேண்டும். தொழுகை அந்த ரக்காத்துகள் அந்த முறை பிரகாரம் தான் தொழுக வேண்டும். ரமலான் அந்த முறை பிரகாரம் தான் நோன்பு நோக்க வேண்டும். அதை விட்டு தன்னிச்சையை செயல்பட்டால் ரப்புல் ஆலமீனிற்கு அதை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லை. இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்தில் பதிவு செய்வார்கள், வல்லாஹு கனியுன் அன்க வ அமலிக, உன்னை தொட்டும் உன்னுடைய அமலை தொட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவன் என்பதாக இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றுத் தருவார்கள். அருமையான சகோதரர்களே, நம்முடைய அமலை மாத்திரம் நம்பிவிடக்கூடாது, நம்முடைய அமலை மாத்திரம் நம்பிவிடக்கூடாது. என்றாலும் சூஃபியாக்கள் இமாம் பெருமக்கள் ஈடேறு பெற்றவர்கள் நமக்கு வாழ்க்கையின் தத்துவமாக கற்றுத்தருவார்கள், யார் ஒருவரிடத்தில் ஈமான் இருக்குமோ அவர்களிடத்தில் அவரை மிஞ்சி அவரிடத்தில் நல்ல அமல்கள் வெளிப்பட்டுவிடும், அவரிடத்தில் நல்ல காரியங்கள் வெளிப்பட்டுவிடும், நல்ல இபாதத்தில் அவர் ஈடுபடுவார் என்பதுதான் அவர் ஈமான் உடையவர் என்பதற்கான அடையாளம் என்பதாக கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, எந்த மூமினாக இருந்தாலும் அவர்கள் இயல்பாகவே நல்ல காரியங்களில் ஈடுபடுபவர்களாக ஆகிவிடுவார்கள். இதே ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பார்கள். அறிவிக்கும் பொழுது மேலும் ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தருவார்கள். எப்படி? யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொடர் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கூறும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள், நான் நோன்பு நோக்கின்றேன் என்றால் உங்களை போன்றவன் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய தாகத்தை தீர்க்கின்றான், என்னுடைய பசியை தீர்க்கின்றான், உணவு புகட்டுகின்றான் என்றெல்லாம் கூறியதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள், ஃபக்லஃபு மினல் அமலி மா துதீகூன், உங்களுக்கு எது சக்தி பெறுமோ, உங்களுக்கு எது முடியுமாகுமோ அப்படிப்பட்ட விஷயத்தை மாத்திரம் நீங்கள் பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள், அதை மாத்திரம் நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த துன்யா என்பது மஸ்ரஅத்துல் ஆகிரா என்ற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான நிறைவான தௌஃபீக்கை நம் யாவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, ஃபர்லான நோன்பை ஒருவர் முறித்தால் கல்லா செய்ய வேண்டும். இன்றைய பாடத்தில் வரக்கூடிய ஒரு பாடம். ஒருவேளை ஒரு மனிதர், ஒரு முஃமின் நஃபிலான நோன்போ அல்லது சுன்னத்தான நோன்போ
அவர் முறித்து விட்டார் என்று சொன்னால், முழுமைப்படுத்தாமல் முறித்து விட்டார் என்று சொன்னால் கலா செய்ய வேண்டுமா என்றால் அதையும் விளக்கும் முகமாக ஒரு மனிதர் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிப்பதற்காக வேண்டி குடும்பத்தை விட்டு விடலாமா, மனைவியை விட்டு விடலாமா, மனைவியை கவனிக்காமல் விட்டு விடலாமா, தன் உடலை கவனிக்காமல் விட்டு விடலாமா, அல்லாஹ் மீது அர்ப்பணம் என்று தன்னை அளிக்கலாமா என்றால் இவைகள் அனைத்திற்கும் விளக்கமாக ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை சகோதரர்களாக ஆக்கினார்கள். சகோதரர்களாக ஆக்கினார்கள் என்று சொன்னால் அதில் மார்க்கத்தில் ஒரு தெளிவு இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே, இருவர்களும் உற்ற சகோதரர்களாக இருந்தார்கள். ஒரு சமயத்தில் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தன்னுடைய சகோதரர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களின் வீட்டிற்கு வருகின்றார்கள். அப்பொழுது உம்மு தர்தா, அதாவது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களின் மனைவி, அழுக்கான ஆடை அணிந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு பாவப்பட்ட தோற்றத்தில் இருக்கின்றார்கள். இதை பார்த்தவுடன் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்பார்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்பார்கள். உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கூறுவார்கள், அஹூக அபூ தர்தா, உங்க சகோதரர் அபூ தர்தா இருக்காரா இல்லையா, லைஸ லகு ஹாஜத்துன் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவருக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக ஒரு சூசகமான வார்த்தையை கொண்டு விலக்கி விடுவார்கள். அருமையானவர்களே, விளக்கம் பெற்ற சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வீட்டிலே இருப்பார்கள். அவர்களை கண்டதும் தங்கள் சகோதரர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்த சகோதரருக்கு உணவு ஏற்பாடு செய்வார்கள், உணவை கொடுப்பார்கள். அப்பொழுது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீங்கள் சாப்பிட்டால் நான் சாப்பிடுகிறேன் என்பதாக கூறுவார்கள். அப்பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் நோன்பு நோற்றிருக்கின்றேன் என்பதாக கூறுவார்கள். மீண்டும் கூறுவார்கள். அப்பொழுது தெளிவாக கூறுவார்கள், நீங்கள் சாப்பிட்டால் நான் சாப்பிடுகின்றேன் என்று கூறுவார்கள். அதற்காக வேண்டி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களின் சகோதரின் வார்த்தை, அருமையானவர்களே, இன்று நாம் நண்பர்களின் வார்த்தையை எடுத்துக்கொள்கின்றோம், யாரோ ஒரு மேனேஜரின் வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கொள்கின்றோம். உற்ற சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்களை எல்லாம் நாம் ஒதுக்கி விடுகின்றோம் என்று சொன்னால் அருமையானவர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு பாடமாக இந்த பாடம் அமையும். இந்த பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக அங்கீகரித்தார்கள் என்பதை நாம் விளங்க முடியும். அருமையானவர்களே, தங்களின் சகோதரின் வார்த்தைக்காக வேண்டி அந்த நெஃபிலான நோன்பை அவர்கள் முறித்து விடுகின்றார்கள், சாப்பிட்டு விடுகின்றார்கள். பிறகு இரவு நேரம் வருகின்றது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவில் மீண்டும் வணக்கத்திற்கு ஈடுபடுகின்றார்கள், தொழுவதற்காக எழும்பி நிற்கின்றார்கள். அப்பொழுது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் தூங்குங்கள், கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு பிறகு என்ன செய்யலாம், நீங்கள் தொழுகலாம் என்பது போன்று தூங்க சொல்லிவிடுவார்கள். அந்த வார்த்தையை கேட்டு தொழுகையை விட்டு இவர்கள் என்ன செய்து விடுவார்கள், உறங்க சென்று விடுவார்கள். மீண்டும் சிறிது நேரத்திலேயே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீண்டும் தொழுவதற்காக எழும்பொழுது அப்பொழுதும் அதே வார்த்தையை கூறுவார்கள். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீங்கள் இப்பொழுதும் தூங்குங்கள் என்பதாக அப்பொழுதும் உறக்கத்திற்கு சென்று விடுவார்கள். பிறகு இரவின் இறுதி பகுதி வரும்பொழுது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களாகவே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எழுப்பிவிட்டு ஃபஸல்லையா, இரண்டு நபர்களும் தொழுவார்கள். அருமையானவர்களே, பிறகு கூறுவார்கள், ஃபகால லகு சல்மான், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களின் சகோதரரிடத்தில் கூறுவார்கள், இன்னலி ரப்பிக அலைக்க, உங்களின் மீது உங்கள் ரப்பிற்குரிய ஹக்கா இருக்கின்றது, ஒலி நஃப்ஸிக அலைக்க ஹக்கா, அதே போன்று உங்கள் மீதும் உங்களுக்குண்டான ஹக்கும் இருக்கின்றது. உங்கள் மீது உங்களுக்குண்டான ஹக்கு என்றால் இந்த உடலுக்குண்டான ஹக்கும் இருக்கின்றது என்பதாக கூறிவிட்டு அடுத்ததாக கற்றுத் தருவார்கள், ஒலி அஹ்லிக அலைக்க ஹக்கா, உங்கள் குடும்பத்தார்களுக்குரிய ஹக்கும் உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது என்பதாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறிவிட்டு சொல்லுவார்கள். விளக்க உரையாளர்கள் தெளிவாக கூறுவார்கள், வணக்கங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தையும் தன்னையும் கவனிப்பது என்பது மிக கடமையான ஒன்று என்பதை மூமின்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுவார்கள், ஃபஅதி குல்லதி ஹக்கின்
ஒவ்வொருவர்களுக்கும் உண்டான உரிமைகளை நீங்கள் முறையாக கொடுத்து விடுங்கள். எப்படி தெரியுமா? ஹக்கஹு, அவர்களுக்கு எந்த முறையில் கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை கூற சம்பவம் நிறைவாகின்றது. இந்த விஷயத்தை எடுத்து அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்டுவிட்டு கூறுவார்கள், சதக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உண்மையை உரைத்தார்கள் என்பதாக கூறுவார்கள். அருமையானவர்களே, வணக்கம் மிக தேவை, மறுமைக்காக மிக தேவை. எப்படி தெரியுமா? ஒரு இறைநேச பெருமகனார் கற்றுத் தருவார்கள், ஒரு 2 மனிதர்களுக்கு உண்டான அந்தஸ்து மறுமையில் எப்படி இருக்கும் என்றால், ஒரு மனிதர் பூமியில் இருப்பார், மற்றொரு மனிதர் நட்சத்திரத்தை போன்று அவ்வளவு தொலைவில் இருப்பார், மின்னிக் கொண்டிருப்பார். அப்பொழுது கேட்கப்படும், எங்கள் இருவருக்குண்டான வித்தியாசம் என்ன அமலில் என்று கேட்கும் பொழுது அவருக்கு அறிவித்து கொடுக்கப்படும், இந்த மனிதர் நட்சத்திரத்தை போன்றிருக்கின்றார் அல்லவா, அவர் உங்களை விட ஒரே ஒரு சுபஹான் அல்லாஹ்வை அதிகப்படுத்தினார், இந்த அளவிற்கு அவர் உயர்ந்து விட்டார் என்பதாக கற்றுத்தருவார்கள். நமக்கு விளங்கும் இந்த உலகம் என்பது மறுமைக்கான விளை நிலம், எவ்வளவு நாம் அதனை தேட முடியுமோ தேடிக்கொள்ள வேண்டும். என்றாலும் நம்முடைய குடும்பங்களுக்கு உண்டான ஹக்கை முறையாக நிறைவேற்ற வேண்டும், மனைவிமார்களுக்கு உண்டான ஹக்கை முறையாக நிறைவேற்ற வேண்டும், சகோதரர்களுக்கு உண்டான ஹக்கை முறையாக நிறைவேற்றும் என்பதாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வின் மூலமாக கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, விளக்க உரையாளர்கள் இதற்கு நமக்கு தெளிவு கூறுவார்கள். இப்படி ஒரு வேளை ஒரு மனிதர் நெஃபிலான நோன்புகளை முறித்தாலும் கூட அவர்களுக்கு இந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர் ஒருவரை அழைப்பார்கள். எதற்காக வென்றால் உணவு அருந்துவதற்காக, சாப்பிடுவதற்காக. அவர் நோன்பு என்று கூறுவார், நீங்கள் விரும்பினால் சாப்பிடுங்கள் என்று கூறும் பொழுது அவர் சாப்பிட்டு விடுவார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை முறித்த தங்கள் சஹாபியிடம் கூறுவார்கள், நீங்கள் விரும்பினால் இந்த நோன்பை வேறொரு தினத்தில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், கலா செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறுவார்கள். இதனை ஃபத்துல் புகாரி போன்ற விளக்க உரையாளர்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள் கிரந்தத்தில். இந்த நிகழ்விலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை வேறொரு தினத்தில் நீங்கள் கலா செய்வது கட்டாயம் என்று நமக்கு கற்றுத்தரவில்லை. அருமையானவர்களே, நெஃபிலான நோன்புகள் நாம் முறித்தால் நாம் அதை கலா செய்வது என்பது நமக்கு அவசியமானதல்ல. ஆனால் கலா செய்தால் அதற்குண்டான மகத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவான். அருமையானவர்களே, ஷஅபான் மாதத்தினுடைய பெருமானாரின் நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹரன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதங்களில் எந்த ஒரு மாதத்திலும் நோன்பு நோற்பவர்களாக ஆகியிருக்கவில்லை. அக்ஸர மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தை விட அதிகமாக நோன்பு நோற்பவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மாதத்தையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விளக்கித் தருவதோடு தொடர்ச்சியாக கற்றுத்தருவார்கள். வக்கான யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாகவும் ஆகியிருந்தார்கள். எப்படி தெரியுமா? ஹுது மினல் அமலி மா துதீகூன், உங்களுக்கு சக்தி பெறுகின்ற அமல்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுது? ஷஅபான் மாதம் வந்தால் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் சக்தி பெறுவீர்களோ அந்த அமல்களை எல்லாம் நீங்கள் செய்து விடுங்கள். ஃபஇன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா லா யமுல்லு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சடைவடைவதே இல்லை. ஹத்தா தமல்லு, நீங்கள் சடைவடைகின்ற வரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தில் சடைவடைவதில்லை. நீங்கள் முடிந்த காரியங்களில் அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். தொடர்ச்சியாக கற்றுத்தருவார்கள், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கல்லத், அது குறைவாகவே இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தாயமாக செய்யுங்கள், நிரந்தரமாக செய்யுங்கள். குறிப்பிட்ட காலம் அதிகப்படியாக செய்துவிட்டு நிறுத்துவதை விட குறைந்த அமல்களை நீங்கள் தொடர்படியாக செய்வது என்பது உங்கள் மகத்தான கூலிகளை பெற்றுத்தரும் என்பதாக கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே போன்று நமக்கெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட, நம்முடைய உறுப்பு சம்பந்தப்பட்ட, நமக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் மீதும் அக்கறை காட்டுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார்கள். நிறைவாக ஒரு செய்தியை மாத்திரம் கூறி நான் நிறைவுபடுத்துகின்றேன். ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களின் வாழ்க்கை முழுவதும் பகலில் நோன்பு நோற்பதாகவும் இரவில் நின்று வணங்குவதாகவும் சபதம் எடுத்திருந்தார்கள். நிகழ்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் எட்டியதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் அந்த சஹாபியை அழைத்து விசாரிக்க, பலா யா ரசூலல்லாஹ், அது உண்மைதான் என்று கூற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஃபலா தஃஅல், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், நீங்கள் தொடர் நோன்பு என்று இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் ஒரு மாதத்தில் நீங்கள் 3 நோன்புகளை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள், அது அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நோன்பு நோற்றுவதற்கு சமமாகும். எப்படி என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே கற்றுத் தருவார்கள், ஒரு நல்ல அமலிற்கு அதே போன்று 10 மடங்கு உங்களுக்கு தரப்படும். அந்த ஹைசியத்தில் அடிப்படையில் நீங்கள் 3 தினங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் நோன்பு நோர்த்தால் உங்களுக்கு அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோட்பதற்குண்டான நன்மை உங்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்பது போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியிடத்தில் கற்றுத் தருவார்கள். மேலும் சில பெருமக்கள் இந்த 3 தினம் என்பது ஐயாமுல் பீல் என்பதாகவும் நமக்கு கற்றுத் தருவார்கள். அஹ்மது, திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவான செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தருவார்கள், இதா சும்த மின ஷஹ்ரி, ஒரு மாதத்தில் நீங்கள் நோன்பு நோக்க நாடினால், எப்படி தெரியுமா, சலாசன், மேலே கூறியதின் அடிப்படையில் ஒரு மாதத்தில் 3 தினங்கள் நீங்கள் நோன்பு நோற்பதை நாடினால், ஃபசும், நீங்கள் நோன்பு நோருங்கள், 13 و14 و15, 13, 14, 15 ஆகிய தினங்களில் ஒவ்வொரு மாத பிறையிலும் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நிறைவான நன்மையை தந்துவிடும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள். அருமையானவர்களே, இதில் ஒரு சந்தேகம் ஏற்படும். எல்லா மாதத்திலும் இதை நாம் பின்பற்றி விடலாம். ஆனால் துல்ஹஜ் மாதத்தில் மாத்திரம் 13வது பிறை ஐயாமு தஷ்ரீக் என்று கூறுவார்கள். அந்த 3 தினங்களில் நாம் நோன்பு நோற்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்று இருக்க, அந்த 13வது நாளை மாத்திரம் அந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் 14, 15, 16 என்று பிடித்துக் கொள்ளலாம் என்பதாக ஃபத்ஹுல் முயின் போன்ற ஃபிக்ஹ் கிரந்தங்களில் நமக்கு விளக்கம் தருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் கருணையை கொண்ட இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் ஜெயம் பெறக்கூடிய தௌஃபீக்கை வல்ல நாயன் நம் யாவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இதற்காக யாரெல்லாம் பாடுபடுவார்களோ அவர்களின் ஈருலக வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளிமயமாக்கி தருவதோடு அவர்களின் சந்ததிகளுக்கும் இந்த ஒளிமயத்தை நிரந்தரமாக்கி கொடுப்பானாக. நம் யாவர்களுக்கும் அந்த ஒளிமயத்தை ஈருலகிலும் தொடர் செய்வானாக என்ற துஆவை அவர்களுக்கு நன்றியாக சமர்ப்பித்து நான் நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.